காலை வெளிச்சம். லேவியராகமம் அதிகாரம் 23, 26 முதல் கொண்டு 32 வசனங்கள். பண்டிகை 7, கூடார பண்டிகை, அதாவது சுக்கோட், பாகம் 2. நேற்றைய தினம் நாம் எருசலேமின் இலைகள் நிறைந்த கூடாரங்களுக்கு நடுவே நடந்து இஸ்ரேல் மக்கள் கூடார பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதை பார்த்தோம். தேவன் எப்படி தன் மக்களை கல் வீடுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து உடையக்கூடிய குடிசைகளில் தங்க வைத்தார் என்பதையும், அவர் அவர்களின் கைகளை கிளைகளாலும் பழங்களாலும் நிரப்பியதையும், முதல் நாளிலும் 8ஆம் நாளிலும் அவர்களை ஓய்வுக்காக ஒன்று சேர்த்ததையும் நாம் கண்டோம். இன்று இஸ்ரேலின் வரலாற்றிலும் தீர்க்க தரிசனங்களிலும் மற்றும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையிலும் இந்த பண்டிகை எப்படி தோன்றுகிறது என்பதை இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த தொடர்புகளை நாம் ஆராயும் பொழுது இந்த பண்டிகை வெறும் நினைவாக மட்டுமல்லாமல் ஒரு வாக்கு தத்தமாக பிரகாசிக்க தொடங்குகிறது. முதலாவதாக என்னாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள நீண்ட பலிகளின் பட்டியலை பற்றி மீண்டும் சிந்திப்போம். பண்டிகையின் 7 நாட்களிலும் ஆசாரியர்கள் பல விலங்குகளை பலியிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 2 ஆட்டுக்கடாக்களும் 14 ஆட்டுக்குட்டிகளும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட்டது. இவை அனைத்தும் பழுதற்றவைகளாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட போஜன பலிகளும் எண்ணெயும் கர்த்தருக்கு முன்பாக ஊற்றப்படும் திராட்சரச பான பலிகளும் இருந்தது. ஆனால் காளைகளின் எண்ணிக்கை மட்டும் மாறியது. முதல் நாளில் 13 காளைகள், பிறகு 12, 11, 10, 9, 8, கடைசியாக 7ஆம் நாளில் 7 காளைகள் என குறைந்தது. அந்த வாரம் முழுவதும் மொத்தம் 70 காளைகள் செலுத்தப்பட்டது. இவை அனைத்தும் தேவனுக்கு சுகந்த வாசனையாக எழும் தகன பலிகளாக இருந்தது. காளைகளின் எண்ணிக்கை ஏன் இப்படி படிப்படியாக குறைகிறது, அல்லது ஏன் மொத்தம் 70 என்று எண்ணிக்கையை தொடுகிறது என்று வேதம் நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் வருடத்தின் மற்ற எந்த பண்டிகைகளை விடவும் இதில் தான் அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் பலியிடப்பட்டன என்பதை நாம் காண முடிகிறது. இது வழிந்தோடும் ஆராதனை நிறைந்த வாரமாக இருந்தது. வருடத்தின் முடிவில் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக தேசம் முழுவதும் தன்னை தேவனுக்கு முன்பாக ஊற்றி தருவதை போல இது இருந்தது. பின்னர் 8ஆம் நாளில் ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, 7 ஆட்டுக்குட்டிகள் மற்றும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் இவற்றுடன் வழக்கமான காலை மற்றும் மாலை பலிகளும் செலுத்தப்பட்டது. இந்த 8ஆம் நாள் ஒரு விசேஷித்த சபை கூடும் நாள் அல்லது நிறைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. கூடார பண்டிகை 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்கள் நீடித்தது. ஆனால் 22ஆம் தேதி காலையில் மக்கள் தங்கள் கூடாரங்களை களைத்துவிட்டு அவசரமாக செல்ல தேவன் அனுமதிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு முன்னால் இன்னொரு நாளை வைத்தார். இது மீண்டும் ஒன்றாக நிற்பதற்கும் கேட்பதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் தேவ பிரசன்னத்தில் அந்த காலத்தை அமைதியாக நிறைவு செய்வதற்குமான நாளாக இருந்தது. இந்த 8ஆம் நாள் அந்த 7 நாட்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை, அதாவது தேவனுடைய திட்டத்தின் முழுமையான ஓட்டத்திற்கு பிறகு வரப்போகும் எதிர்கால ஓய்வின் மெல்லிய சித்திரத்தை குறிப்பதாக பல வேத வாசகர்கள் உணருகிறார்கள். சரித்திர புத்தகங்களிலும் நாம் இந்த பண்டிகையை பார்க்க முடியும். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த போது 7ஆம் மாதத்தில் ஒரு பெரிய பிரதிஷ்டைக்காக இஸ்ரேல் அனைவரையும் கூட்டினான். வடக்கே ஆமோத் தொடங்கி தெற்கே எகிப்தின் நதி வரை உள்ள மக்கள் வந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக 7 நாட்களும் இன்னும் ஒரு 7 நாட்களுமாக மொத்தம் 14 நாட்கள் கொண்டாடினார்கள். 8ஆம் நாளில் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இஸ்ரேலுக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக மக்கள் மகிழ்ச்சியோடும் களி கூறும் இதயத்தோடும் செல்லும்படி அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். இந்த கூட்டம் 7ஆம் மாதத்தில் வரும் பண்டிகையின் காலத்தில் நடந்தது என்று வேதம் சொல்கிறது. இதுவே கூடார பண்டிகை. எனவே தேவன் தமது நாமம் தங்கும்படி செய்த முதல் ஆலயம் இந்த பண்டிகையோடு இணைந்த ஒரு பெரிய கொண்டாட்டத்தோடு திறக்கப்பட்டது. நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாபிலோன் சிறையிருப்பிற்கு பின் மற்றொரு தலைமுறை பாழடைந்த தேசத்திற்கு திரும்பியது. அவர்கள் முதல் பலிபீடத்தை கட்டி பின்னர் 2ஆம் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடத் தொடங்கினார்கள். எஸ்ரா புத்தகம் சொல்வது போல எழுதப்பட்டபடியே அவர்கள் கூடார பண்டிகையை அனுசரித்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான முறைமையின்படி தினம்தோறும் தகன பலிகளை செலுத்தினார்கள். ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் குறிப்பிட்ட பண்டிகையை அதற்கேற்ற பலிகளோடு அனுசரித்தார்கள். நாங்கள் இன்னும் தேவனுடைய ஜனங்கள்தான். அவருடைய கால அட்டவணை பாபிலோனோடு முடிந்துவிடவில்லை. அவருடைய கட்டளைகள் இன்னும் நிற்கின்றது. அவருடைய மகிழ்ச்சி இன்னும் எங்களுக்கு சொந்தமானது என்று திரும்பி வந்த சிறை கைதிகள் சொல்வதற்கு இந்த பண்டிகை ஒரு வழியாக அமைந்தது. நெகேமியா புத்தகம் நாம் முன்பு பார்த்தது போல இன்னொரு அழகான காட்சியை காட்டுகிறது. மக்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்டு 7ஆம் மாதத்தில் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்ற கட்டளையை கண்டறிந்து ஆர்வத்துடன் செயல்பட்டார்கள். அவர்கள் மலைகளுக்கு சென்று ஒலிவ மரக்கிளைகளை, காட்டொலிவ மரக்கிளைகள், பேரிச்சம் மட்டைகள் மற்றும் தழைப்பான விருட்சங்களின் கிளைகளை கொண்டு வந்து தங்கள் வீட்டின் கூரைகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் கூடாரங்களை போட்டார்கள். நூன் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்த நாள் வரை இஸ்ரேல் புத்திரர் அப்படி செய்யவில்லை என்றும் அங்கே மிக சிறந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது என்றும் ஆசிரியர் கூறுகிறார். எனவே மறுசீரமைப்பு மற்றும் மனம் திரும்புதலின் காலத்தில் பழைய கீழ்ப்படிதல் மற்றும் மகிழ்ச்சியின் பாதை மீண்டும் புதுப்பிக்கப்படுவதற்கு கூடார பண்டிகை ஒரு அடையாளமாக மாறியது. வருத்தத்திற்குரிய விஷயமாக வேதம் இந்த பண்டிகையின் ஒரு இருண்ட மறுபக்கத்தை நமக்கு காட்டுகிறது. வடக்கே இருந்த 10 கோத்திரங்களின் ராஜாவான யெரொபெயாம் பெத்தேலிலும் தானிலும் பொற்கன்று குட்டிகளை வைத்து தனது சொந்த வழிபாட்டு முறையை அமைத்தபோது 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் யூதாவில் இருக்கும் பண்டிகை கொப்பான ஒரு பண்டிகையை உருவாக்கினான். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அவன் கூடார பண்டிகையை போலவே ஒரு போலியை உருவாக்கினான். ஆனால் மாதத்தை மாற்றி அதோடு விக்கிரக ஆராதனையையும் கலந்தான். தேவன் கட்டளையிடாத பலிபீடத்தின் மேல் அவன் பலிகளை செலுத்தி மக்களை பாவத்திற்குள் நடத்தினான். உண்மையான பண்டிகை எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த பொய்யான பண்டிகை நமக்கு காட்டுகிறது. யூதாவின் வாழ்க்கையில் அது எவ்வளவு மையமாக இருந்ததென்றால், இன்றைக்கு சாத்தான் செய்வதைப் போலவே யெரொபெயாமும் தனது சொந்த ராஜ்யத்தில் அதன் மலிவான நகலை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான். நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களுக்கு திரும்பும் பொழுது கூடார பண்டிகை மீண்டும் ஒரு ஆச்சரியமான விதத்தில் தோன்றுகிறது. தேசங்கள் அனைத்தும் அசைக்கப்படும் காலத்திற்கு பிறகு யாவே பூமிக்கெல்லாம் ராஜாவாக இருக்கும் ஒரு காலத்தை பற்றி சக்கேரியா தீர்க்கதரிசி பேசுகிறார். அந்நாளில் எருசலேமுக்கு விரோதமாய் வந்த எல்லா ஜாதிகளும் மீதான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளவும் கூடார பண்டிகையை கொண்டாடவும் வருஷந்தோறும் வருவார்கள் என்று அவர் சொல்கிறார். எந்த தேசமாவது
வராமல் போனால் அவர்கள் மேல் மழை பெய்யாது. எகிப்தோ அல்லது மற்ற தேசங்களோ பண்டிகையை கொண்டாட வராவிட்டால் அவர்கள் வாதையை பெறுவார்கள். இந்த காட்சி மிகவும் வியக்கத்தக்கது. ஒரு காலத்தில் இஸ்ரேலில் மட்டும் கொண்டாடப்பட்ட பண்டிகை இப்பொழுது எல்லா தேசத்தாராலும் அனுசரிக்கப்படுகிறது. கூடாரங்களுக்கு கீழே இருக்கும் மகிழ்ச்சி உலகளாவிய மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு காலத்தில் கானான் தேசத்தை மட்டும் செழிப்பாக்கிய மழை இப்பொழுது ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பரிசாகவும் எச்சரிக்கையாகவும் மாறுகிறது. இந்த பண்டிகை கடந்த கால வனாந்திர வாழ்க்கையை பற்றியது மட்டுமல்ல, வரப்போகும் ராஜ்யத்தை பற்றியது என்பதையும் சக்கரியா நமக்கு காட்டுகிறார். மற்ற தீர்க்கதரிசிகளும் இதே போன்ற தீர்க்க தரிசனங்களை சுட்டி காட்டுகிறார்கள். பண்டிகையின் நாட்களில் இருந்தது போலவே இஸ்ரேலை மீண்டும் கூடாரங்களில் குடியிருக்க செய்வேன் என்று தேவன் சொல்வதாக ஓசியா பதிவு செய்கிறார். இது கூடார பண்டிகையை சுட்டி காட்டுவதாக பலர் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது தேவன் மீண்டும் தன் மக்களை ஒரு பரிசுத்த யாத்திரைக்கு அழைத்து வந்து மனிதன் கட்டிய வலுவான அமைப்புகளின் மேல் நம்பிக்கை வைப்பதிலிருந்து விலக்கி தம்மை நம்பும்படி செய்யும் காலம் அது. எசேக்கியேல் எதிர்கால ஆலயத்தை பற்றிய தனது தரிசனத்தில் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 7 நாட்களுக்கு பலிகள் செலுத்தப்படுவதை விவரிக்கிறார். அவர் பண்டிகையின் பெயரை சொல்லாவிட்டாலும் இது கூடார பண்டிகையின் மாதிரியை பிரதிபலிக்கிறது. ஆக தீர்க்கதரிசிகள் வெவ்வேறு கோணங்களில் இந்த பண்டிகையை எதிர்கால மீட்பு, ஆராதனை மற்றும் தெய்வீக ஆட்சியின் காலத்தோடு இணைக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் கூடார பண்டிகை தெளிவாக தோன்றுகிறது. யூதர்களுடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது என்று யோவான் நமக்கு சொல்கிறார். இயேசுவின் சகோதரர்கள் அவரை உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும்படி வற்புறுத்தினார்கள். முதலில் அவர் கலிலேயாவில் தங்கினார். ஆனால் பின்னர் யாருக்கும் தெரியாமல் எருசலேமுக்கு சென்றார். பண்டிகையின் பாதி நாட்களில் அவர் தேவாலயத்தில் போகத் தொடங்கினார். அவரை குறித்த பலவிதமான கருத்துக்கள் எழுந்தது. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், மற்றவர்கள் அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறார் என்றார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய அந்த மகா நாளிலே இயேசு நின்று உரத்த சத்தமாக, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று கூப்பிட்டு சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று யோவான் விளக்குகிறார். அக்காலத்தில் யூதர்களின் பாரம்பரியத்தில் இந்த பண்டிகையின் போது தண்ணீர் மொண்டு ஊற்றும் ஒரு சடங்கு இருந்தது. ஆசாரியர்கள் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு பாடல்களோடும் எக்காலங்களோடும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து மழையை வேண்டியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் பலிபீடத்தின் அருகே ஊற்றுவார்கள். அந்த நடைமுறையின் ஒவ்வொரு விவரமும் நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் இயேசுவின் வார்த்தைகளின் வல்லமையை நம்மால் உணர முடியும். வறண்ட நிலத்தில் அறுவடை, மழை மற்றும் வாழ்வை கொண்டாடும் ஒரு பண்டிகையில் அவர் எழுந்து நின்று தம்மை ஜீவ தண்ணீரின் ஊற்றாக அழைக்கிறார். இலைகள் நிறைந்த கூடாரங்களுக்கு அடியில் தேவாலய விலங்குகளின் வெளிச்சத்தில் பண்டிகை கேலண்டரின் இறுதியில் அவர் அமைதியாக தம்மை அந்த மகிழ்ச்சியின் மையமாக நிறுத்துகிறார். நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் தேவனுடைய வருடாந்திர திட்டத்தின் இறுதியில் வரையப்பட்ட ஒரு பெரிய ஓவியத்தை போல கூடார பண்டிகை மாறுகிறது. இஸ்ரேல் தற்காலிக குடிசைகளில் வசித்தாலும் முழுமையான அறுவடையில் மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் வனாந்திரத்தை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் நிலையான தேசங்களில்
பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் முதல் நாளிலும் 8ஆம் நாளிலும் ஓய்வெடுக்கிறார்கள். ஆசாரியர்கள் மூலம் பெரிய பலிகளை செலுத்துகிறார்கள். ஏழைகள் மற்றும் அந்நியர்கள் உட்பட அனைவருக்கும் உணவை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை மீண்டும் கேட்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எதிர்நோக்கி பார்த்து இந்த பண்டிகையை கொண்டாட தேசங்கள் எருசலேமுக்கு வருவதை காண்கிறார்கள். சுவிசேஷம் மேசியாவை தேவாலயத்தில் நின்று தாகமுள்ளவர்களை தம்மிடம் வரும்படி அழைப்பதை காட்டுகிறது. இந்த அர்த்தம் என்னவென்றால், கூடார பண்டிகை ஒரு சிறிய அல்லது சாதாரண பண்டிகை அல்ல. அது 7 பண்டிகைகளின் முடிவில் ஒரு கிரீடத்தை போல நிற்கிறது. இது நினைவு, மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் பலவீனமான குடிசைகள் மற்றும் பலமான துதி நிறைந்த ஒரு வாரத்திற்குள் ஒன்றாக இணைக்கிறது. புதிய சிருஷ்டியாகிய நமக்கு இங்கே பல பாடங்கள் உள்ளது. நாமும் தற்காலிகமான சரீரங்களில் வசிக்கிறோம். நாமும் யாத்ரீகர்கள் தான். நாமும் தேவனிடம் கொண்டு வர ஒரு அறுவடை இருக்கிறது. இயேசு கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கும்படி நாமும் அழைக்கப்படுகிறோம். ஆனால் பஸ்கா, புளிப்பில்லாத அப்பம், முதற்பலன், பெந்தகோஸ்தே மற்றும் எக்கால பண்டிகைகளை நாம் ஆராய்ந்தது போல இந்த பண்டிகையை நம்முடைய சொந்த பயணத்தில் படிப்படியாக நாம் இன்னும் ஆராயவில்லை. புதிய சிருஷ்டியின் பாதையில் கூடார பண்டிகை எப்படி பொருந்துகிறது? முழுமையான அறுவடையில் மகிழ்ந்திருக்கும் அதே வேளையில் நாம் கூடாரங்களில் வசிப்பது என்பதன் அர்த்தம் என்ன? சமாதானத்தின் ராஜ்யத்தோடும் தேசங்கள் ஆராதிக்க வரும் காலத்தோடும் இது எப்படி இணைகிறது? தேவனுடைய கிருபையினால் இந்த கடைசி பண்டிகையின் வெளிச்சத்தில் புதிய சிருஷ்டியின் பயணத்தை நாளை முதல் நாம் ஆராயத் தொடங்குவோம். இதை பற்றி நாம் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஜெபம். பிதாவாகிய யாவே, வரலாற்றிலும் தீர்க்க தரிசனங்களிலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்விலும் இந்த பண்டிகை எப்படி தோன்றுகிறது என்பதை எங்களுக்கு காட்டியதற்காக உமக்கு நன்றி. கூடாரங்கள், தண்ணீர், தேசங்கள், பலிகளின் எண்ணிக்கை மற்றும் இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்குள் மறைந்திருக்கும் வாக்கு தத்தங்களை காண எங்கள் கண்களை திறந்தருளுங்கள். ஒரு நாளில் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய அன்பின் நிழலுக்கு கீழே எல்லா மக்களோடும் சேர்ந்து களி கூற உம்முடைய புதிய சிருஷ்டியாகிய எங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.